தொற்று நோய் கோவை மாவட்டத்தில் மிக அதிகமாக பரவி வருகிறது. அதனால் கொரோனா தொற்று பரவிய அந்த நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 13,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சராசரியாக தினமும் ஒரு 10 பேர், 11 பேர், 12 பேர் என்று தொடர்ந்து கோவையிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 13,398 பேர் நோய் தொற்று பாதித்திருப்பதாக ஒரு பதிவை அரசு வெளியிட்டது. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 438 பேருக்கு ஒரே நாளில் தொற்று பரவியதாக சொன்னாங்க. நேற்றைக்கு 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 13,897 பேர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நேற்று ஒரு தினம் மட்டுமே 498 பேருக்கு கொரோனா தொற்று நோய் ஒரே நாளில் பாதிப்படைந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. 6 பேர் நேற்று இறந்திருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினமும் 500 பேருக்கு குறைவில்லாமல் கொரோனா தொற்று பரவக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயகரமான நிலைமை இன்றைக்கு கோவையிலே ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்முடைய சுகாதார சேவை துணை இயக்குனர் ரமேஷ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னும் அடுத்து வருகின்ற 15 தினங்களுக்குள்ளாக கோவையில் 500 பேரிலிருந்து 500க்கு மேல், அதாவது 500 என்ற இலக்கை, அந்த தடையை தாண்டி அதற்கு மேலும் கொரோனா தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இருக்கிறது என்ற தகவலை சுகாதார இயக்குனர் துணை இயக்குனர் ரமேஷ் அவர்கள் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்திற்கு முன்பு நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது நாம் எல்லாம் அறிவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், அதாவது கோவையில் இருக்கக்கூடிய கோவை மாவட்ட ஆட்சி நிர்வாகம், அதாவது இந்த கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய அந்த நிர்வாகத்தை ஆட்டி படைக்கின்ற மெத்தன போக்கோடு அந்த நிர்வாகத்தை நடத்துகின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகின்ற இந்த மாவட்ட நிர்வாகத்தால் தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரிழப்புகள் இன்றைக்கு கோவையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா நோயில் கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லைங்க, அதாவது ஏற்கனவே உலக சுகாதார மையம் என்ன சொல்லுச்சுன்னா, தனி மாதிரிகளை எடுத்து தனியாக தொற்று இருப்பவர்களை பாதுகாப்பதற்கு, அதாவது தொற்று வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாப்பதற்கு மாதிரிகளை எடுத்து அவர்களை தனிமைப்படுத்துகின்ற ஒரு மருத்துவ மையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மாநில சுகாதார இயக்குனர், அதாவது செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார். இதையெல்லாம் மாநில அரசு இதையெல்லாம் செயல்படுத்தியதா என்று கேட்டால் நிச்சயமாக செயல்படுத்தலை. அது மட்டும் இல்லைங்க, எங்களது கழக தலைவர் மாண்புமிகு தலைவர் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னார், கொரோனா பேரிடர் காலத்தில் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய அந்த எண்ணிக்கையை உடனடியாக வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு வெளியிட வேண்டும். இறப்பு சதவீதத்தை தெரியப்படுத்தணும், அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கழக தலைவர் அவர்கள் அந்த எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறீங்க, பரிசோதனைகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டும் என்று எங்களது தலைவர் அவர்கள் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இப்படி பல முறை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து வைத்து பேசி கொரோனா பேரிடர் காலத்தில் பொதுமக்களை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கழகத் தலைவர் அவர்கள் வேண்டுகோள் வைத்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் கூட்டு பேசுறதுக்கு நான் அவங்க என்ன டாக்டரானு கேட்டார், நையாண்டி பண்ணார். அது மட்டுமல்ல, அவரே செய்தியாளர்கிட்ட பல முறை பேசியிருக்கார். ஒரு முறை என்ன சொன்னார்னா, இந்த நோய் வயதானவர்களுக்கு தான் வரும், நமக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு தான் வரும், மற்றவங்களுக்கெல்லாம் வராதுன்னு சொல்லி செய்தியாளர்கள் கூட்டத்தில் சொன்னார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 நாளில் இந்த நோய் 0 ஆயிருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொன்னார். ஒரு கட்டத்தில் செய்தியாளர் கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, இந்த நோய் வர்றதை யாரும் தடுக்க முடியாது, இந்த நோயை பாதுகாக்கணும்னா கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு அறிக்கை அவரே செய்தியாளர் கூட்டத்தில் சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கொரோனா நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையிலே இந்த அரசு
தோல்வி கண்டு விட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் தெள்ள தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கோவையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 28ஆம் தேதி 28/8/2020 நாளன்று தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு, அதாவது அவருடைய சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். என்ன பதிவு வெளியிட்டிருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், வர்த்தகர்கள் இவங்கெல்லாம் 15 நாளைக்கு ஒரு முறை கோவையில் அவங்க கொரோனா பேரிடர், அதாவது கொரோனா நோய் இருக்கின்றதா என்ற பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். நான் கேட்குறதெல்லாம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களோ அல்லது தமிழக அரசோ வணிகர்களுக்கோ வர்த்தகர்களுக்கோ அதை போலவே பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களுக்கோ அது போன்ற சோதனைகளை செய்வதற்கு ஏதாவது நிதி உதவி ஆயிரக்கணக்கில் செஞ்சுருக்கிறாங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கொரோனா காலத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மக்கள் எல்லாமே சிக்கி திணறிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் 15 நாளைக்கு ஒரு முறை அந்தந்த கம்பெனியை சார்ந்தவர்கள், நிறுவனங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணோன்னா அவங்க எப்படி செய்ய முடியும்? ஆகவே இந்த அரசு பொதுமக்களை காப்பாற்ற தவறிவிட்டது. அதாவது இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, ஊரடங்கு செயல்படுத்துவதில் கூட ஒரு ஒழுங்கில்லாத, ஒரு திட்டமிடாத, ஒரு செயலற்ற அரசாக இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.